மக்களே வணக்கம். இன்னைக்கு மறுபடியும் ஒரு அருமையான வண்டியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மேக்ஸிகேப் வீடியோக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் சிதம்பரம் செல்வன். இது வரைக்கும் நம்ம நிறைய மேக்ஸிகேப் வண்டிகளை பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபோர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு மேக்ஸிகேப் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபோர்ஸ்லேருந்து வரக்கூடிய ட்ராவலரில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஸ்டாஃப்ஸ் கூட்டிகிட்டு போகிற மாதிரி வண்டி இருக்குது, ஸ்கூல் பஸ்ஸும் இருக்குது. ஆனால் இந்த வண்டி வந்து மேக்ஸிகேப் பர்மிட்டில் வரக்கூடிய ஒரு வண்டி. அதனால் இந்த வண்டியை காட்டணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நார்மலாக ஒரு மேக்ஸிகேப் வாங்கணுன்னு என்ன பண்ணுறோம்? டக்குன்னு ஃபஸ்ட்டு கை வைக்கிறது அந்த வண்டியோட சீட்டுகளில் தான். கம்பெனியோட வர சீட்டுகளை வந்து நம்ம என்றைக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகிறதில்ல. அதனால் சீட்டை வந்து மாற்றி நமக்கு பிடிச்ச மாதிரி எய்தர் மகாராஜா சீட் போடணும் அப்படின்னா மகாராஜா சீட் போடுறோம், இல்லைனா வந்து ஒரு கேப்டன் சீட்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா கேப்டன் சீட்ஸ் போடுறோம். பட் அதெல்லாம் வந்து அந்த சீட்டு வந்து மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு சீட்டு போடுறது அது எல்லாமே வந்து ஒரு அடிஷ்னல் ஒர்க்கு. அதுக்கு பேசாமல் கம்பெனிலேருந்து வாங்கும்போது சீட்டு இல்லாமலே வாங்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்போம்ல. அதுக்காகவே வந்து ஷெல் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஷெல்லை தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஃபோர்ஸ் ட்ராவலரை பற்றி பேசிக்காக வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த வண்டியோட வேரியன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று T1 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியன்ட் இருக்குது, T2 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியன்ட் இருக்குது. நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது T2 அப்படின்ற வேரியன்ட் தான். ஏன்னா இதில் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகம், உள்ளே வந்து லக்ஸுரினஸ் வந்து அதிகமாக ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த வண்டி ஒரு கரெக்டான ஒரு வண்டியாக இருக்கும். அதனால் இந்த வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ T1க்கும் T2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதில் உள்ள வித்து மட்டும்தான் நமக்கு வித்தியாசம் தெரியுது. ஒரு 1.5 அடி வந்து வித்தில் இந்த T2 அப்படின்ற வண்டி அதிகமாக கிடைக்கிது. அது வந்து நமக்கு பெனிஃபிட் தானே, உள்ளே வந்து நடந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வேரியண்ட்டை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மேக்ஸிகேப் வண்டிகளில் அதிகமான வீல் பேஸ் அப்படின்னு சொல்லி SMLல வரக்கூடிய ஆசை வண்டியை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். 3335 அப்படின்ற ஒரு வீல் பேஸில் வரும். ஆனால் இது 3350 அப்படின்ற ஒரு வீல் பேஸில் வருது. அப்போது இதுதான் வந்து இப்போதைக்கு அதிகமான ஒரு வீல் பேஸில் கிடைக்கக்கூடிய ஒரு மேக்ஸிகேப் வண்டியாக நான் பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து எந்த அளவுக்கு வீல் பேஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சொகுசு அதிகம் தானே. கொஞ்சம் தான் வந்து வித்தியாசம். பட் இருந்தாலும் அதிகமான ஒரு வீல் பேஸ் அப்படின்ற ஒரு பேர் இந்த ஃபோர்ஸில் வரக்கூடிய ட்ராவலர் வந்து நம்ம சொல்லலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபுல்லி பில்ட் வண்டி. இதை எடுத்து வந்து பெருசாக ஆல்ட்ரேஷன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்டீரியருக்கு நீங்கள் பண்ணுவீங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹெட்லைட் கிட்ட கொஞ்சம் பண்ணுவாங்க. மற்றபடி ஸ்டிக்கரிங்ஸ் பண்ணுவாங்க, மேலே லைட்ஸ் வேணும் அப்படின்னா போடுவாங்க. மற்றபடி எடுத்து அப்படியே பெரிய செலவு அப்படின்றது வெளியே பாடிக்கு இருக்காது. லைட்டிங்ஸு உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸுக்கு மட்டும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு செலவு இருக்காது. டயரை பொறுத்த வரைக்கும் 215க்கு 75 R15 அப்படின்ற ஒரு டயர் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 போல்ட்டு வீலாக வந்து இது வரும். மற்றபடி இந்த T2 பார்த்திங்க அப்படின்னா 4 வீல் வண்டியாக தான் வந்து வரும் உங்களுக்கு. இப்போ கேட்டிங்களா, இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சரு. ஓப்பன் பண்ணி டோர் எங்கேயாச்சும் லாக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து சவுண்டு கொடுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு சேஃப்டி ஃபீச்சரோடு இந்த வண்டி வருது. மறுபடியும் வீல் பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ல, ஒரு 4 வீல் வண்டியாக இந்த வண்டி வந்து வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தது கொஞ்சம் வீல் பேஸ் வந்து அதிகமாக கிடைக்குது. இது 3350 அப்படின்ற ஒரு வீல் பேஸு. இதுலேயே பார்த்தீங்கன்னா 4020 அப்படின்ற ஒரு வீல் பேஸ்லேயும் நமக்கு வந்து கிடைக்கிது வண்டி. ஆனால் அந்த வண்டிக்கு போகும்போது 6 வீல் வண்டியாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து சீட் வந்து அதிகமாக போட்டுக்க முடியும். ஆனால் அது மேக்ஸிகேப் கேட்டகரி இல்லை அப்படின்றதுனால அந்த வண்டியை பற்றி நம்ம இப்போ பேச போகிறதில்ல. அடுத்ததான் வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட்டில் வந்து யூஸ்வலாக உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து வந்துடும். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு. இதுவே வந்து நீங்கள் T1 எடுத்திங்கன்னா பின்னாடி டிஸ்க் பிரேக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இதுலேயே நீங்கள் அந்த 6 வீல் வண்டிக்கு போனீங்க அப்படின்னா பின்னாடி டிஸ்க் பிரேக் வந்து ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3350 வீல் பேஸில் ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் வரும், பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வண்டிக்கு இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து டீசல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஒரு 70 லிட்டர் டீசல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து வரும். இப்போது வண்டிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 டோரு நல்லா வைடாக ஓப்பன் ஆகிற மாதிரி டோரு, ட்ராவலர் அப்படின்ற பேட்ஜிங் பார்க்க முடியும். டெயில் லைட்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஹாலஜனில், பிரேக் லைட் எல்லாம் ஹாலஜனில் தான் இருக்குது. அதே மாதிரி BS6 Phase 2 நாம்ஸுக்கு படி உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸு, நம்பர் பிளேட் ஹோல்டருக்கான லைட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய டோரையும் வந்து உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் சீட்டை வந்து முன்னாடி தள்ளி வந்து போட்டு உள்ள சீட் செட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது லக்கேஜ் ஸ்பேஸுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு லக்கேஜ் ஸ்பேஸிங் கிடைக்கும். ஜாக்கி இந்த இடத்துல தான் வச்சுருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு தேவையான டூல்ஸ் வந்து இந்த இடத்துலையே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் சேஃப்டிக்காக. கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அப்படின்றது மேண்டட்ரி. அது எல்லாமே அந்த ஷெல் கூடயே சேர்ந்து வந்துடுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டெப்னி வீல் வந்து இந்த கீழே தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டோயிங் ஹூக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வாங்க உள்ளே வந்து நம்ம போய் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ணாலே வந்து இந்த அலார்மிங் சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான். ஸோ பட் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கட் ஆஃப் வந்து இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும்.
ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக ஒரு வண்டியை ஒரு 2-3 நாள் நிப்பாட்டுறீங்க அப்படின்னாலுமே கூட பேட்டரியிலேருந்து சார்ஜஸ் எடுத்துக்கிட்டே இருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கட் ஆஃப் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிகா வண்டிகளில் இப்போ சுவிட்ச் கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து மெக்கானிக்கலாக கொடுத்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் லைஃப் லாங் வர மாதிரி இருக்கும். ஏன்னா சென்சார்ஸ்க்கு தானே நம்ம பயப்படுறோம். ஸோ அப்படிங்கும்போது மெக்கானிக்கலாக இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போது மேலே ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபுட் ஸ்டெப்பு, ஒரு 3 ஸ்டெப் வச்சு மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏறி நின்னோன்னே எனக்கு தலை இடிக்காமல் மேலே வந்து ஃப்ரீயாக நடக்கிற மாதிரி இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். இதுதான் வந்து ஷெல். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்குது. நீங்கள் 2x2 போட்டாலும் சரி, இல்லை 3x2 போட்டாலும் சரி, அந்த அளவுக்கு வந்து ஒரு வித் அப்படின்றது இந்த வண்டியில் கிடைக்கும். இந்த ஷெல்லில் பார்த்தீங்கன்னா நார்மலாக லக்கேஜ் கேரியர் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த லைட்டிங்ஸ் வருது. மேலே ரூஃபிங்ஸ் எல்லாம் ஃபினிஷான ரூஃபிங்கே வந்து வரும். அதே மாதிரி டிண்டட் கிளாஸ் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைடிங் டோர்ஸ் தான், ஸ்லைடிங் விண்டோஸு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த வீல் வர இடத்துல மட்டும் இந்த வீல் ஆர்ச் அப்படின்றது உள்ளே இருக்குது. பட் வந்து நம்ம சீட்டு போடும்போது இதை ஒட்டி வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பெரிய எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணாது. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மட்டும் சேஃப்டிக்காக வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் கொடுத்துட்டாங்க. இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியும் தான், ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம சீட்ஸ் எல்லாம் பின்னாடி ஒட்டி போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோன்னு தெரில. சில பேர் வந்து சீட்டை கொஞ்சம் முன்னாடி தள்ளி போட்டு இதை லக்கேஜ் ஸ்பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய வண்டி நிறைய பேர் வந்து கூட்டிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த லக்கேஜ் ஸ்பேஸும் வந்து தேவைப்படும். அப்போ வந்து இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல லக்கேஜ் வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இன்னொரு மேட்டரும் வந்து நான் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்ச நாள், அதாவது இந்த வண்டி வந்து நம்ம பண்ணி எடுக்க போகிறோம், வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட வந்து, அதாவது சென்னையில் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸுக்கு ஏசி ஃபிட் பண்ணால் எவ்வளோ ஆகும் அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம் இன்ஸ்டாகிராமில், SJM மோட்டார்ஸ் அப்படின்ட்டு. அவர் வந்து ஸ்டார்டிங் 90K அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இன்கேஸ் நீங்கள் வந்து வண்டி வந்து ஏசி இல்லாமல் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஏசி ஃபிட் பண்ணணும் அப்படின்னாலும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 90,000 ரூபாய் அப்படின்றத நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஏசி வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறையா ரூஃப் மவுண்டட் ஏசிஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஏசிஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அட்லாஸ்ட் வந்து உங்களுக்கு கம்பெனி பில்டட்லேயே வந்து ஏசி வேணுமா, இல்லைனா வந்து கம்பெனி நீங்கள் எடுத்து வெளியே ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஏசி போட்டுக்க போகிறீங்களா அப்படின்றது உங்களோட டிசிஷன் தான். ஆனால் 2 ஆப்ஷனுமே இந்த ஷெல் மாடல்லையுமே அவைலபிளாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு 16லேருந்து 19 அப்படின்ற ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வண்டி வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான லக்கேஜ் கேரியர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. எமர்ஜென்சி சுவிட்ச் வந்து உங்களுக்கு ஈஸி ஆக்சசபிளாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட்லலாம் வந்து எல்இடியில் லைட்ஸ் வந்து வரதை பார்க்க முடியும். அடுத்ததாக வந்து டிரைவரோட சீட்டு, கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டு வந்து இந்த ஷெல் கூடயும் வந்துடுது. இந்த டிரைவர் சீட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ஷெல்லில் வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5 ஃபார்வர்டு 1 ரிவர்ஸ் வரக்கூடிய கியர் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டெஃப் கண்ட்ரோலுக்கான டெஃப் ரீஜென்ரேஷனுக்கான ஸ்விட்ச் வந்து இதில் இருக்குது. ஹசார்ட் லைட்கான ஸ்விட்ச் இருக்குது. அதே மாதிரி லைட்ஸ்க்கான ஸ்விட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவலருக்கான ரோலர் வந்து இதில் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு கிளஸ்டர் வந்து இதில் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். கம்ப்ளீட்டாக அனலாக இந்த இடத்துல ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ஓடோமீட்டரோட ரீடிங்கு. அதே மாதிரி டெஃப் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஆட் ப்ளூ லெவல் இதில் பார்க்க முடியுது. டைம் வந்து பார்க்க முடியுது. அந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இங்கிட்ட எக்கோ ஸ்விட்ச் வந்து ஒன்று இருக்குது. எக்கோ மோடில் போட்டு நீங்கள் வண்டியை வந்து டிரைவ் பண்ணிக்க முடியும். அதாவது 10லேருந்து 12 கிலோமீட்டர் அப்படின்ற மைலேஜ் ஆவரேஜாக வருது. நீங்கள் ஓட்டுற டிரைவிங் ஸ்டைலு, நீங்கள் ஏற்றுற லோடு இதெல்லாம் பொறுத்து அது வந்து மாறும். ஸோ நீங்கள் இன்கேஸ் யாராச்சும் இந்த வண்டி வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு மைலேஜ் வருதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 5 ஃபார்வர்டு 1 ரிவர்ஸ் இருக்க மாதிரி ஒரு இந்த கியர் லிவர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிவர்ஸ் போடும்போது மட்டும் இந்த நாபை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிவர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கியர் பாக்ஸ் சிஸ்டம் தான் இது. இங்கே இருக்கிறது வந்து ஒரு க்ளவ் பாக்ஸு, அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த க்ளவ் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சும்மா ஒரு டூல்ஸு, அது போக ஃபஸ்ட் எய்ட் கிட்டு அதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இந்த இடத்தெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. இப்போ எடுத்தோன்னே வந்து இன்டீரியர் வேலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெடி பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் பில்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மாற்றிடுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ்லாம் மாறிடும் தான். அதுதான். அது போக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய சன்ஷேடு வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய சைஸில். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல உட்காந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டியுமே வந்து நல்ல அந்த பானட் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் நல்லா தெளிவாக தெரியறதுனால, இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் இந்த நல்ல பானட் வந்து பெருசாக தெரியறதுனால ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் ஈஸியாக வந்து ஓட்ட முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு 12 வோல்ட்டு போர்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ சார்ஜிங் போர்ட்டு.
இதில் வந்து அடாப்டர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே வந்து நமக்கு என்ன தெரியுது, இங்கே வந்து ரிலே பாக்ஸஸ் தெரியுது, ஃபியூஸ் பாக்ஸஸ் வந்து அந்த சைடு வந்து தெரியுது. ஸோ இதில் வந்து ஐபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிமேட்டிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த டெலிமேட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லேயே வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணிக்கலாம். வண்டி எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்க, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து இருக்கும். அந்த டெலிமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஃப்ளீட் ஆப்ரேட்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 வண்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் மொபைல்லையே வண்டியை வந்து பார்த்துக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து அதில் இருக்குது. சரி வாங்க இப்போ வண்டியோட ஹார்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ பானட்டே வந்து நல்லா வெயிட்டாக இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.6 லிட்டர் இன்ஜினு, அதிகபட்சமாக ஒரு 350 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் அதே மாதிரி 85 கிலோவாட் பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர் இன்ஜினு, டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 85 கிலோவாட் பவர் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 114 ஹெச்பி பவர் வந்து வரும். டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுது, இந்த இடத்துல பார்க்க முடியும் உங்களால். ஸோ அதே மாதிரி இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா டெஃப் ஆயில் டேங்க் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு 23 லிட்டர் டெஃப் ஆயில் டேங்க்கு, அப்ராக்சிமேட்டாக 1 லிட்டர் டீசலுக்கு ஒரு 30 ml வந்து செலவாகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான லைனிங்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். நீங்கள் வந்து உள்ள லைனிங் இழுக்கிறது அது மட்டும்தான் உங்களுக்கு வேலையாக இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்சருமே, ஏசிக்கான கண்டென்சரும் முன்னாடி இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ வந்து உங்களுக்கு பெருசாக வந்து ஸ்பெண்டிங்ஸ் அப்படின்றது இருக்காது. ஈஸியாக வந்து ஏசி மாட்டணும் அப்படின்னாலும் அந்த வேலை வந்து ஈஸி தான். இந்த பெரிய லோகோவோட இந்த வண்டி பார்க்குறதுக்கு நல்ல கம்பீரமாக ஒரு மேக்ஸிகாப் வேணும் அப்படின்னா ஒரு ஃபுல்லி பில்ட் வண்டிக்கு இன்றைக்குமே சைலண்ட்டாக நிறைய பேர் வந்து போய்கிட்டே தான் இருக்காங்க. அதில் இந்த ஃபோர்ஸோட இந்த ட்ராவலர் வண்டி ரொம்பவே ஒரு அருமையான வண்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பெரிய ஹெட்லைட்டு, அதே மாதிரி உங்களுக்கு டர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து எல்இடியில், ஒரு பெரிய லுக்கில் ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ராவலர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு வண்டியாக இருக்கும். அதே மாதிரி சேஃப்டி வைஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆன்டி ரோல் பார் வந்துடும். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பேரபோலிக் சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அதே மாதிரி இந்த T2 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கேபின் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. வித் வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.2 மீட்டர் வித் வரும். அதே மாதிரி 2.7 மீட்டர் ஹைட் மட்டுமே வருது. டோட்டலாக லென்த்துன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 5.6 மீட்டர் வந்து லென்த் வர மாதிரி இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கேபின் பாருங்க. இதில் வந்து சீட்ஸ் அப்படின்றது நமக்கு விரும்புகிற மாதிரி வந்து நம்மளால் போட்டுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது இதில் இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த வண்டி வந்து என்ன காஸ்ட் வருது அப்படின்றத உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பெரிய கேள்வியாக இருக்கும். அது என்ன காஸ்ட் வருது எக்ஸாக்டாக அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூ கொடுத்தவங்க கிருஷ்ணா ஃபோர்ஸ்லேருந்து சீலநாயக்கன்பட்டி பைபாஸில் சேலம். உங்களுக்கு அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வண்டியை பற்றி ஏதாச்சும் தகவல் வேணும், இல்லை ப்ரைஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் தகவல் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட டாடா சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.